ஃப்ரெண்ட்ஸ், என் மாமியார் வீட்டிலேருந்து பார்சல் வந்திருக்கு. மாமியார் வீடுனா யாருன்னா நிசா அம்மா வீட்டிலேருந்து. ஆமாம், என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்ன வந்திருக்குன்னு நானே சொல்லிடுறேன். செல்லாவுடைய மாமாவுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து ட்ரெஸ்ஸு கேட்டிருந்தோம், அதான் அமைச்சிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கும் ட்ரெஸ் வந்திருக்கு, உங்களுக்கும் வந்திருக்கு, தியாவுக்கும் வந்திருக்கு, உங்கள் பையனுக்கும், தார்னிஸுக்கும் வந்திருக்கு, எல்லாருக்கும். நிசா அம்மா அனுப்பிச்சி வச்ச பார்சலுங்க. நம்ம பிஸ்னஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி பார்சல் திருப்பூரில். எதுக்காக அங்கே ஆர்டர் பண்ணோம்னா அங்கே ரேட்டு கம்மியாக, துணி குவாலிட்டியாக இருக்கும். துணி குவாலிட்டியாக இருக்கும், டிஷர்ட்டும் சரி, இன்னரு, அப்புறமேட்டு வெஸ்ட்டு, இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், உங்களுக்கும் இதே மாதிரி அந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நிசா அம்மாவை வாங்கி அனுப்பிச்சி வைக்க சொல்கிறேன். பனியனு இப்போ தியா போடுற லெகின்ஸ் பேண்ட்டு, நான் போடுற லெகின்ஸ் பேண்ட்டில் தியாவோட பேண்ட்லாம் வந்து 100 ரூபாய் தான். சூப்பராக இருக்கும், அவளே போட்டிருக்கா. நிஷா அம்மாவுக்கு நீங்கள் ஒன்றும் அதிகபட்ச காசெல்லாம் கொடுக்க வேணாம். திருப்பூர் ட்ரெஸ் வேணும்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்துருங்க, அவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே காசு கொடுக்க வேணாம். ட்ரெஸ்ஸுக்கும். ஆமாம், பார்த்தீங்களா, அவங்க ஆயினோன்னு டக்குன்னு ட்ரெஸ்ஸுக்குள்ள காசும் உங்களுக்கு. இது எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் கிடையாதுங்க, நான் சும்மா தான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்கிறேன். இது பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கொரியர் சார்ஜும் அனுப்பிச்சி வைங்க. அவங்க பஸ்ஸுக்கு போய் குழந்தைகளுக்குலாம் டிஷர்ட், சின்ன பிறந்த பிள்ளையில இருந்து பெரிய பையன், காலேஜ் படிக்கிற பையனுங்களுக்குலாம் வேணும் அப்படின்னா டிஷர்ட்லாம் வேணா சொல்லலாம், சொல்லுங்க, அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. எப்படி அனுப்பிச்சி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பொறுமையாக அழகாக எடுத்து எவ்வளோ சூப்பராக நல்லா அனுப்பிச்சி வச்சிருக்கு. அத்தை தேங்க்யூ, வீடியோவில் சொல்லிடுறேன். இதெல்லாம் யாரா இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாது, நிறைய ட்ரெஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இங்கே தர்னீஸுக்கு ஒரு ஜேசிபி வந்துருச்சு. இப்போ பாரு, ஜேசிபி அனுப்பிச்சி வச்சிருக்கா. ஆயா இப்படியே வந்துட்டான் பாரு. டியாட்ட காமிக்காத, அப்புறம் பிடிக்கும். அந்த வந்துட்டாடா தீயாவும். சரி சரி, எல்லாம் போய் விளையாடுங்க. அப்புறமா 3 பேரும் போய் விளையாண்ட மாதிரி விளையாடுங்க, நானே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். போங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாம் தொட்டி ஆடிக்கிட்டு இருக்குங்க. அந்த பையனுக்கு தானே ஜேசிபியா உங்க அம்மா அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான் எங்க அம்மா கிட்ட, அதுக்காக எங்க அம்மா அனுப்பிச்சிருக்கேன். என்ன சாவி போடுறதா பேட்டரியா? சும்மா தள்ளுறது, பிரிச்சு காமிய, இழுக்கிறது. சரி, என்னடி 100 ரூபாய்க்கு வாங்கி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரிஜினல் ஜேசிபி வாங்கி கொடுக்கறதா இல்லையம்மா? வளர்ந்துட்டான் அவன். வாங்கி கொடுக்கணும். அவன் என்ன அவங்க இதுதான் வாங்கி கொடுப்பாங்க, நீ வாங்கி கொடு. இல்ல, அவன் என்ன ஒரு 6 மாச குழந்தையா அவன். நல்லா ஓடுது. நல்லாதான் ஓடும். மண்ணு ஏத்துற ஜேசிபி, மண்ணு ஏத்தி ட்ரக்கு போடா. அங்க போய் நிசா அடிச்சு பத்தி விட, அடிச்சு பத்தி விட, போய் அங்க போய் விளையாடுங்க. வீடியோ எடுத்துட்டு எங்க நிசா இந்த அக்கா கேட்கறாங்கடி, அது தூக்குறதா? 2 பேரும் போங்க, என்ன போய் விளையாடுங்க. சரி நிசா, எல்லா ட்ரெஸ்ஸும் அன்பாக்சிங் பண்ணலாமா? இதான் என் மாமியார் சீதனம் கொடுத்துருக்காங்க மருமகனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சும்மா பர்சனலாக வேணும் அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு. நமக்கு சரியான கலர், வேற லெவல் கலர். இதில் யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ்? மாமா பையனுக்கு, இது என்னோட மச்சானுக்கு. அவனுக்கு இப்போ தான் சின்ன வயசு தான். எத்தனாவது படிக்கிறான்? 6th படிக்கிறான். 6வது படிக்கிறான். அவனுக்கு இது கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அத்தை தேங்க்யூ, மாமா தேங்க்யூ, வீடியோவை பார்த்து தேங்க்யூ. இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் அப்படியே காமி. இங்கே பாருங்க, மோர் 65. இந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னா, வீட்டில் இந்த கதவுல இங்கே பாருங்க, 70 வந்து நிசாவோட ஜட்டி, 70 தர்னீஸோடது, 65 இவளோடது. ஆமா, நான் எனக்கு 70 மூஞ்சி வசர கேட்டு. இல்ல, கதவுல பூரா வெறும் ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிருக்காளுங்க. தியாக்கு 65, எங்க அம்மா கரெக்டா 65 எடுத்துருக்காங்க. ரெண்டும் தியாவுக்கு. இதெல்லாம் டீஷர்ட் அவன் எடுத்துட்டு ஓடுறா பாரு. அவன் கேட்டு அழுவாண்டி, அவன்ட்டு ஜேசிபி. பாப்பா இங்க வை பாப்பா. ஆமா, லோயர் கேட்டேனே, அது அமுக்கவே இல்ல, எனக்கவே இல்லையாட்றீங்க. அட்ரி உங்க அம்மாவுக்கு ஒரு போன. எனக்கு எங்கடி சார்ட்ஸ்? அதுக்கு டி-ஷர்ட். உனக்கு என்ன? டி-ஷர்ட் எல்லாம் எனக்கு வேணாம், நான் என்ன சார்ட்ஸ் கேட்டேன். எங்க அதான் அனுப்பவே இல்லையே, எங்க வீட்லயே வச்சுக்கிச்சா? எங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்கும், என் வீட்டுல நான் வச்சிருக்கேன் கேட்பாங்க. அப்புறம்
சரி உனக்கு என்ன கலர் எடுத்து? ஆமாம் அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்க வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என் மச்சனானுக்கெல்லாம் வச்சுக்கிச்சு போல. உனக்கு 2 மாமாக்கு 2 எது வேணும்? டிஷர்ட் கலர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருக்கும். கனாமர கலரா, இது ஏதோ காஃபி கலர், பிங்க் கலரா, கிரீன் கலரா. 4 இதையும் மாமாட்ட கொடுத்து அவருக்கு பிடிச்சது 2 எடுத்துக்கிட்டு 2 தான் இருந்துச்சோம். சரி அப்போ இது ஓகே. இப்போ அடுத்தது என்ன? இது உன் மவனுக்கு தர்னீஸுக்கு 2 ஒரு லோயர். அவன் ஸ்கூலுக்கு போகிறான், கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியாது, யூனிஃபார்ம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்னால யூனிஃபார்ம் தான் போட்டு போக முடியும். 2 டிஷர்ட்டு. யார் தர்னீஸுக்கா? என்னது தி டைட்டில் லெட்ஸ் கோ ஏரோப்ளேன் ஏரோப்ளேன்லாம் அடுத்த மாதம் செல்வா போயிடுவார். ஸ்குவாடு என்னது கியூவா ஸ்குவாடு நம்பர் 7 அமெரிக்கன் ஃபுட்பால். என்னடி ஒரே அமெரிக்கா நம்ம போகிற இடமா வருது, எல்லாம் கரெக்டாக பார்த்து உங்கள் அம்மா அனுப்பிச்சி வச்சிருக்கு. அத்தையே வா போன்னு பேசுகிறேன்னு எல்லாம் வீடியோவில் எதுவும் திட்டிடாதீங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் பேசுவோம். ஆமாம் அவங்க தம்பிம்பாங்க, எங்கள் அம்மா அவரை தம்பிம்பாங்க நேரில் பார்க்கையில், ஆனால் நேரில் பார்க்கலன்னா அந்த குடியார புண்டேன் அப்படிம்பாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அதெல்லாம் என்னது? இளங்கவிக்கு உள்ளது காமி. சூப்பராக இருக்கு, கலர்லாம் மாசாக இருக்குடி. ஒரு இந்த கரகாட்டக்காரன் படத்தில் ராமராஜன் போட்டிருப்பான் தெரியுமா, அதான். எங்க அம்மா பொதுவாகவே அடிக்கிற கலரா தான் எடுக்கும். ஏதோ லோ கலர்லாம் அழுக்க தெரியாம நான் சொல்லவா, கருப்பா இருக்கவங்க வந்து கொஞ்சம் அடிக்கிற கலரா போட்டு அவங்க கலர் கருப்பு கலர். எனக்கு 2 சார்ட்ஸ் மிஸ்ஸிங்க. எங்க என் டவுசர் எங்க கேளு, என்கிட்ட கேக்குற. இது மகிக்கா சூப்பரா இருக்கு. ஆனா என்ன அழுக்குல பெரட்டி எடுத்துருவாங்க இங்க, வெறும் மண்ணில். அங்கே பாருங்க சொல்றேன், நான் காப்பி கலர், கருப்பு கலர், இந்த இதுக்கெல்லாம் ப்ளூ கலர், நேவி கலர்லாம் எடுத்துருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மடித்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டுனா தமிழில் எப்படி எடுக்கிறது? அது வேறு எடுக்கணும், அதான் பாக்ஸ் வச்சு எடுக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் என்ன கடை இருக்குது, அங்கே போய் பாக்ஸ் ஓசியில் அன்னபூர்ணா என்னென்னு அதே மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க, வாங்கி கொடுத்து அனுப்பிச்சவங்க. யார் உங்கள் அம்மா தானே? இந்த அக்கா கழட்டி பிரிச்சுட்டான். சரி அம்மா மாட்டி தரேன், அப்பா மாட்டி தரேன், வை மாட்டி தரேன். இழுத்து விட்டோம்னா பறக்கும்டா டேய். செம ஹாப்பியாக இருக்கேன் நிஷா. ஏன்னா நிஷாவுக்கு மட்டும் ட்ரெஸ் வரலையே நினைக்காதீங்க, அது போன மாதமே வாங்கிட்டு வந்துட்டா. எங்க நான் வாங்கிட்டு வந்தேன்? போன மாதம் போயும் பாப்பாவுக்கு ஜட்டி, இவனுக்குள்ளே போடுற ஜட்டி, பனியன் அதுதான் எடுத்துட்டு வந்தேன். பாப்பா போட்டிருக்கா ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம், அதெல்லாம் போயிருக்கேன். பேண்ட் டிஷர்ட் அப்பயும் எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. இது 2 டிஷர்ட் தர்னிஷ்க்கும் தியாவுக்கும், இது 2 ஜட்டி, ஒரு கவுன் எடுத்து கொடுத்தாங்க. நான் அப்பயும் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், பேண்ட் கேட்குறான்னு வச்சு எங்கள் அம்மா அப்புறம் பார்த்தா கவுன் எடுத்தாங்க. இல்லைங்க லெகின்ஸ் தான் எடுக்க சொன்னேன். லெகின்ஸ் தான் கேட்டேன், அவங்க பார்த்தா இதில் ட்ரௌசர் தியாவுக்கும் லெகின்ஸ் தானே கேட்டேன். சரி ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம் நல்லா சூப்பராக இருக்கு, சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்கு. அதே மாதிரி திரும்பவும் மறுபடியும் மென்ஷன் பண்ணிடுறேன், இது பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. நிஷா அம்மா எங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அனுப்பிச்சி வைக்க சொல்கிறோம். எடுத்து கலர் சொன்னீங்கன்னா கடையில் தான் போய் வாங்கி எடுத்து அனுப்பிச்சி வைப்போம். அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணல. ஆமாம் எங்கள் அம்மாவுமே கடையில் போய் நின்றுட்டு கடையில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு, இந்த கலர் ஓகேவா, இந்த கலரை கேட்கவா, என்ன சைஸு, எக்ஸலா, எல்லா XXL அதெல்லாம் கேட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. செல்வாக்கு சொல்லலாம், நான் வந்து எல்லுன்னு சொன்னேன். கரெக்டாக என்ன அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் இது மூலியமா. என்ன கிடைக்கும்? இல்லை வருமானம் கிடைக்கும்னா ஒரு 100 ரூபா ஒரு ட்ரெஸ் எடுத்து அனுப்பிச்சி வச்சாங்கன்னா ஃப்ரீ டைமில் வீட்டில் இருந்தே பார்க்கலாம்ல. இது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. வேறு விஷயமா இருந்தால் சரி. உங்களுக்கு ட்ரெஸ் வேணுன்னா மிஸ் அம்மாக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா நம்பர் கொடுத்துடு. உங்கள் அம்மா நம்பர் எனக்கே தெரியாது. நம்பர் என்ன? உங்கள் அம்மா நம்பர் உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்ச நான் எப்படி இருக்கேன். சரி ஓகே, பார்சல்லாம் எடுத்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்காங்க. இது மாதிரி ஏதாவது பார்க்க சொல்ல. ஏய் நம்ம உலகத்துக்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், உலகத்துக்கே இப்போ ப்ரமோஷன்லாம் பண்ணுறோம் ஃப்ரீயாக. உங்கள் அம்மா இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் டக்குன்னு ரெடி பண்ண சொன்னீங்க, நம்ம ஒரு வீடியோ போட்டு டெய்லி ஒரு வீடியோ போட்டு விடுவேன். நீ அதுவும் நானும் வெளிநாடு போயிட்டோன்னா நீ விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க, நான் எடுத்து விடலாண்ணா. வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு இல்லை, இது ஒரு வீட்டில் ஒரு தொழிலை பார்க்கலாம்ல.
அவங்களுக்கு வீட்டு வேலையே ஒழுங்கா பார்க்க முடியல, நீ இந்த வேலையை வேற பார்க்க சொல்ற. உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கே வந்து உங்க அம்மாவுக்கு ஒரு நாள் பொழுதாயிரும். ஒண்ணு நான் பாத்துக்கலையா, எனக்கு பொழுது போகலையா, அந்த மாதிரிதான். சரி, ஒவ்வொரு குடும்பத்துலயும் ஒண்ணு. ஓகே, தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டின்னா அத்தை தானே? அத்தைக்கும் அதான், சித்திக்கும் அதான். ஓகே, இப்போ என்ன நிஷா இன்னைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. எனக்கா ட்ரெஸ் வந்துருக்கு விதவிதமா மாட்டிட்டு தெரியா, போ நீ ஆளை பார்த்து. செம்ம கட்டுப்பா வர பார்த்தீங்கன்னா இல்லையா, அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணால் நல்லா பல்லு மயிரை காமிச்சிக்கிட்டு நல்லா வீடியோ எடுப்பா. இவர் என்ன தெரியுமா, இத்தனை நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்ய நச்சே, நான் பொம்பளை பிள்ளையா பறக்கலையே, சாரி வருது, குர்த்திஸ் வருது, நைட்டி வருது, டாப் வருது, பேண்ட், அதான் நான் எடுத்து மாட்டிக்கன்னு கூட சொல்றேன், அதையும் கேட்க மாட்டேன். நாளைக்கு நிஷாவோட ட்ரெஸ்ஸை நான் போட்டு வீடியோ போடுறேன். போட்டுக்க, நைட்டி நான் சொல்றேன், புது நைட்டியை போட்டுக்கோ. இந்த தவசு இது போடு. சரி, இப்போ என்ன எல்லாத்தையும் எடுத்து வை. எல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 2000 ரூபா கிட்ட வரும். இவ்வளோ ட்ரெஸ்ஸுமே சேர்த்தே 2000 ரூபா தான். 2100. இந்த வீடியோவில் பதிவு பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்னவென்றால், என்னுடைய மாமியார் எனக்கு ஷார்ட்ஸ் எடுத்து அனுப்பவில்லை. ஷார்ட்ஸ்னால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ கிடையாது, இந்த நான் எப்போவுமே எனக்கு இது மட்டும்தாங்க போடுவேன். அந்த லோயர்னு சொல்லலாம், டவுசர்னு சொல்லலாம், தமிழில் சொன்னேன் எல்லாமே சொல்லலாம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நான் இது போட ஆரம்பிச்சு? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இது போடணும். இப்போ இதுதான். ஆமாம், ஏன்னா ஷார்ட்ஸ்னா கொஞ்சம் நல்ல லாரி ஓட்டையில் கைலி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்ஜின் சூடு பின்னாடி பட்டாக்ஸில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கும். அதனால ரொம்ப தூரம் போகிறோம்ல, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரான்னு. வீடியோ எடுக்கிறனால வெளியே டிஷர்ட் மட்டும் தானே தெரியும், கீழே எதுவும் தெரிய வேண்டியது இல்லை, அதனால லோயர் மட்டும் போட்டுப்பாரு. சரி நிஷா, வேற என்ன பாய் சொல்லிடு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அம்மா அமைச்ச ட்ரெஸ்ஸும் சரி, கலரும் சரி நல்லா இருந்துச்சுன்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட் மூலியமா எங்க அம்மா பார்த்து படிச்சு சந்தோஷம் அடைவார்கள். ஆமா, நீங்க நல்ல நல்ல கமெண்டா பண்ணுங்க. இல்லாட்டி எங்க அத்தை என்ன வந்து எதுக்குடா இப்படி வீடியோ போட்டிங்கன்னு எங்கள் அத்தை என்ன எனக்கு ஃபோன் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்கேன். அது ஆமாம், அதனால் என்ன அதே மாதிரி கமெண்டில் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. என்னென்னா வந்து, அத்தை இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அனுப்பிச்சி வைக்கலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வாங்கி அனுப்பிச்சி வச்சா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. சும்மா இருக்காங்கன்னா சும்மா இல்லை, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னா ஒரு கொரியர் சார்ஜ் போக, அவங்களுக்கு பஸ்ஸு ஸ்பேர் போக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா அனுப்பிச்சி விடுவாங்க. இது அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் அவங்கள்ட்ட பேசியே ரொம்ப நாளாவது, ஒரு மாதம் இருக்கு. நான் அதான் சொன்னேன், இவர்கிட்ட நான் கேட்டேன் உனக்கு எத்தனை டிஷர்ட் வேணும்னு, அதை தான் நான் கேட்டேனே தவிர இது எல்லாமே வந்து நானாக தான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன், சைஸு சொன்னேன், கலரு கூட எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, சைஸு இதெல்லாம் நான் தான் சொன்னேன், எங்கள் அம்மா எடுத்து அனுப்பிச்சாங்க. உங்கள் அம்மாட்ட அப்படியே வீடியோலேயே சொல்லிடுறேன். செல்வாக்கு டவுஸ் அனுப்பிச்சு, செல்வாக்கு லோயர் மட்டும் எடுத்து அனுப்புமா, 4 லோயர் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், 4 லோயர் எடுக்கும். ஓகே, ஏன்னா இவருக்கு மாமாவுக்கு என்ன, மாமா 2 கேட்டாங்க, டிஷர்ட் மட்டும் தான் கேட்டார் அவரு, லோயரும் கேட்டாரு. அப்போ லோயர் அவருக்கு அனுப்பலையா? சரி, அவர் பெயிண்ட் அடிக்க போறாரு, நாங்க லோயர் போட்டுக்கிட்டு தான் கைலி கட்டிட்டு மேலே ஏறி அடிக்க முடியாதாமே. சரி, அப்போ லோயரும் அப்புறம் ஒரு 4 லோயரமா நான் சொல்றேன் அப்புறமேட்டு. ஃபோன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.